இன்னைக்கு நம்ம எப்பவுமே டிசம்பர் மாதத்தில் 4 வாரமும் அந்த பிறப்பை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த மாதம் அப்படி பேச முடியல. ஆனாலும் இந்த வாரத்தில் அதை குறித்து பேசலாம். நாளைக்கும் அதை பற்றி நம்ம அவருடைய பிறப்பை குறித்து நம்ம பேச போகிறோம். குறிப்பாக நம்ம இதில் யார் எத்தனையாவது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், யார் 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 பெற்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 கடைசி வரை நம்ம வாசித்தோம். அதில் நம்ம வாசிக்க போகிற தியானிக்க போகிற வசனம் மத்தேயு 1:21. கவனி, எனக்கு கேட்குற மாதிரி படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரலிலே சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பொதுவாக இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? அவர் தான் தெய்வமாச்சே, அவர் ஏன் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்ற கேள்வி உலகத்தாருக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பரவி இருக்கு. அவர் தான் கடவுளாச்சே, இருந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் செய்யலாமே, அவர் ஏன் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்தில் இது இருக்குது. ஆனால் நமக்கு அவசியம் தெரியணும், அவர் மனுஷனாக பிறந்ததுக்கான காரணம். அதுக்கு அவங்களுக்கு சிலருக்கு இன்னும் புரியலை தான் சொல்லணும். இப்போது ஒரு எறும்பு வரிசையாக போயிட்டுருக்கோம். எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வரிசையாக போகும். அந்த எறும்பை நாம் தெரியாமல் தெரிஞ்சு கொள்றவங்களும் உண்டு, தெரியாமல் மெரிச்சிடுறோம். நம்ம மெரி தாங்க முடியாத அது சில எறும்பு செத்து போயிடும், சில எறும்பு அடிபட்டு துடிக்கும். இந்த எறும்பை மெரிச்சிட்டிங்களே நீங்கள், அந்த எறும்பை உங்களால் காப்பாற்ற முடியுமா? ஏன்? அழிக்க மட்டும் உங்களால் முடியும், காப்பாற்ற முடியாதா? ஆனால் முடியாது. ஏன் அப்படின்னா, எறும்பு நம்ம உள்ளங்கையில் எடுத்து வைக்கலான்னு நினச்சாவே நம்ம கையை பிடிக்கும் போதே செத்து போயிடும். அவ்வளவு சின்ன ஒரு உயிரினம் தான் எறும்பு. அந்த எறும்பை காப்பாற்றணுன்னா அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எறும்பு வரும், அந்த 4 பக்கம் முட்டும், அது சுருண்டு கிடக்கிற எறும்பு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த எறும்பு யாராக இருக்கும்? அந்த எறும்புக்கு அது மருத்துவம் பார்க்குற டாக்டராக இருக்கும். இப்போ இந்த எறும்பு அந்த எறும்புக்கு தான் உதவி செய்ய முடியும். அதே போல் மனுஷனாக இருக்கிற நமக்கு உதவி செய்யணும்னா ஒரு மனுஷனாக வரணும். கடவுள் ஏன் மனுஷனாக பிறந்தார்னா, மனுஷனாக இருக்கிற நமக்கு உதவி செய்யும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக அவர் வரணும்னா அவர் மனுஷனாக மட்டும்தான் வர முடியும். வந்தால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அப்போது இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். இப்போ நம்ம மனுஷனாக வந்தவர் பார்த்தீங்க, இப்போ மனுஷன் நம்மளாம் மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விலங்குகளை கும்பிடுறாங்க, விலங்குகளை தெய்வமாக கும்பிட்றாங்க, பாம்பு தெய்வமாக கும்பிட்றாங்க. இப்போது பாம்பே நான் உடம்பு சரியில்லாத இருக்கிறேன், நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு, நீ தெய்வம் தானே, நான் உன்னை கும்பிடுறேனே, எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோன்னா அது ஒரு போட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டில் ஒரே அடியாக போய் சேர்ந்துடலாம். அதால் பண்ண முடியும். அதால் யாராலையும் காப்பாற்ற முடியாது, ரட்சிக்க முடியாது. ஒரு சிங்கத்தால் முடியாது, வேறு எந்த ஒரு விலங்கால் எதாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. உங்களை கை கொடுக்கணும்னா இன்னொரு மனுஷன்தான் இருக்கணும். நிறைய பேர் நாய் வளர்ப்பாங்க, செல்ல பிராணி நாய் வளர்ப்பாங்க. சில நேரத்தில் அது கூட கட்டி புஷின்னு கூட பார்த்துக்கிறாங்க. அது வேறு, நமக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். அது நாயாகவே மதிக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற மனுஷனை விட அதிகமாக நாய் கூட சுவாசமாக இருப்பாங்க, அதாவது வாசம் பண்ணுவாங்க. நாயை கூட படுக்கிறது, நாயை கூட பேசுறது, நாயை கூட எல்லாமே நாயை கூட தான்.
அது நமக்கு வேணாம். அது என்ன சொல்கிறேன், இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், மனுஷனை யாரால் நேசிக்க முடியும்னா மனுஷனால் மட்டும்தான் நேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் நம்ம உலகத்தில் ஆரம்பத்தில் ஆதாம் உற்பத்தி ஆக்கப்பட்டான், படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு அப்புறம் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே ஜெனரேஷன் அப்படி பிள்ளைகளை 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 பெற்று 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 வந்துக்கிட்டே இருந்தாங்க. பாபேல் கோபுரம் என்ற இடத்துல வரும்போது அங்கே பாஷையை தாறுமாறாயிட்டு, மொழியை தேவன் தாறுமாறாக்கினாரு. அங்கே ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. நோவா காலத்தில் பேழையை இது மக்களுக்கு பாவம் ரொம்ப மிதமிஞ்சு போய் அங்கே அழிவு வந்துச்சு, அழிச்சிட்டார் எல்லாரையும். மறுபடியும் அங்கேருந்து 8 பேரால் இந்த உலகம் உருவாச்சு. முதல்ல ஆதாம் ஏவாளால் இந்த உலகம் உண்டாச்சு. நோவா காலத்தில் மொத்தமாக அழிஞ்சு போய் மறுபடியும் 8 பேரால் இந்த உலகம் உருவாச்சு. அதுக்கப்புறம் பாபேல் கோபுரத்தை கட்டும்பொழுது அவங்க அங்கே எல்லாரும் தேவனை மதியாமலும் தேவனை மறந்து போனாங்க. அங்கே மொழி பிரிஞ்சுது. மொழி பிரிஞ்சதுனால இவங்க சிதறி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் பேசுகிறது புரிகிறவங்க மட்டும்தான் எனக்கு என்னன்னு பதில் சொல்லுவாங்க. அதே போல் பல மொழிகள் பிரிஞ்சது. இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் பல மொழிகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மாநிலம் வாரியாக பிரிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ், ஆந்திராவில் தெலுங்கு, கேரளாவில் மலையாளம், கர்நாடகாவில் கர்நாடகம், நார்த்தில் இந்தி, பல மொழிகள், பெங்கால், இப்படி பல மொழிகள் இருக்குது. இப்படி எல்லாம் பிரிஞ்சு போன பிறகு அவங்கவுங்க பேசுகிற மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. கடவுள் அழிக்கிறதுக்காக உலகத்துக்கு வரல, அவங்கள ரட்சிக்கிறதுக்காக உலகத்துக்கு வந்தார். அவர் அழிக்கணும்னா அவர் மனுஷனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அழிக்கணும், இவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்துச்சு, அழிவு வந்துச்சு. நோவா காலத்தில் பெரிய மழை வந்தது. அப்போ அங்கே யார் இயேசு கடவுள் மனுஷனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அழிவு வர்றதுக்கு சும்மா அழிஞ்சு போனால் அழிஞ்சு போயிடும், அவர் சொன்னால் போதும். அப்போது மனுஷனை காப்பாற்றணும்னா ரட்சிக்கணும்னா கடவுள் மனுஷனாக வந்தே ஆகணுங்கிற நிலைமை வந்தது. அப்போ அந்த காலத்தில் என்னன்னா இயேசு கிறிஸ்து வருகை குறித்து நிறைய தீர்க்கதரிசிங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆதியாகமத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு. அது எங்க சொன்னாங்க? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது, செங்கோல் யூதாவிலிருந்து எழும்பும். அந்த வசனம் நாளைக்கு நான் சொல்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து செங்கோல் இஸ்ரவேலை அரசாளுகிற, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அரசாளுகிற ஒரு ராஜா எழும்புவார், அவர் யூதாவிலிருந்து எழும்புவார் என்று சொல்லி ஆதியாகமத்திலேயே 50வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்காக என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த யூதர்களுக்குள்ளே பெண்கள் எல்லாரும் அந்த வரப்போகிற இயேசு என் வயிற்றில் பிறக்கணும்னு ரொம்ப விரும்பினாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயேசு ஒரு ஒரு கன்னிகை வயிற்றில் தான் பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காலத்து பெண்கள் தன்னுடைய திருமண வயது வரை, திருமணம் நடந்து போகிற வரையிலும் தங்களை கன்னிகளாக காப்பாற்றி கொண்டார்கள். தங்கள் கன்னி பருவத்தை இயேசுவின் பிறப்புக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் திருமணமாகி போகிற வரையிலும் அவங்க அது ஒரு விரதமாக இருந்து அதை காப்பாற்றியிருக்காங்க. அப்படி இருந்த காலத்தில் நிறைய பெண்கள் அப்படி விரதம் இருந்தாங்க. அதில் விசேஷித்தவங்க தான் மரியாள். அல்லேலூயா சொல்லமா.
மரியாளை பார்த்து தேவதூதர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கில் விரதத்தில் இருக்காங்க, இயேசு என் வயிற்றுல பிறக்கணும்ன்ட்டு. ஆனால் இவ்வளோ பேர் இருக்கும்போது தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆகினாலே அவர் சொல்லும் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவள் மரியாள், கிருபை பெற்றவள். அந்த கிருபை பெற்றவளுடைய வயிற்றிலே இயேசு வந்து பிறந்தார். அது பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரே நாளில் வந்து ஒரே நாளில் பிறந்தாக்கா அது 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 குழந்தை கிடையாது, அது வேற. ஆனால் சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை வயிற்றில் வளர்ந்து அந்த ஏற்ற காலம் வரும்போது பிரசவித்து அந்த குழந்தை பிறந்து மற்ற குழந்தைங்க போல எப்படி அழுது, எப்படி பசிக்கு அழுது, எல்லாத்துக்கும் அழுது வளர்ந்து வருமோ அத்தனை காரியங்களையும் இயேசு பெற்றார், அனுபவித்தார். அல்லேலூயா. அவர் தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி இல்லாமல் மனுஷனாய் வந்து மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, இந்த வாஸ்தவம். இப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்னன்னு பேர் வைங்க? இயேசு என்று பெயரிடு. இப்போ இதே காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. இப்போ இதே வார்த்தை இங்கே சொல்லும் பொழுது இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ எல்லாருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் காரணம் இருக்கும். சில பேர் நடிகைங்க பேர், நடிகர் பேரை வைப்பாங்க, அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்கள அவ்வளோ நேசிக்கிறாங்க. நேசிக்கிறவங்க பேரை அவங்களுக்கு வைப்பாங்க. இந்த நடிகை எனக்கு பிடிக்கும், அந்த நடிகை பேரை அந்த குழந்தைக்கு தான் குழந்தைக்கு வைப்பாங்க. இந்த நடிகர் எனக்கு பேரும் பிடிக்கும், அந்த நடிகர் பேரை வைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா காரண பெயர்கள் வைப்பாங்க. குழந்தையே இல்லாமல் குழந்தை பிறக்கும், குப்பையில் போட்டு பெரட்டி குப்புசாமின்னு வைப்பாங்க, மண்ணில் போட்டு பெரட்டி மண்ணாங்கட்டின்னு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட பெயர்களும் வைக்கிறாங்க. ஏன்னா என் கூட படித்த பையன் ஒருத்தன், அவன் பேர் மண்ணாங்கட்டி. நாங்கள்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம் மண்ணாங்கட்டின்னு. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பிறக்கிற அவங்க அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தெல்லாம் பிறந்த உடனே செத்துரும், கொஞ்சம் நாள் கூட இருக்காது. உடனே யாரோ சொன்னாங்களாம், குழந்தைய போட்டு மண்ணில் போட்டு பெரட்டிட்டுனா அந்த குழந்தை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் அந்த குழந்தைய போட்டு பிறந்த உடனே மண்ணில் போட்டு பெரட்டி மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சிட்டாங்களாம். அந்த பையன் மட்டும் ஒரு வாலிப வயசு வரலும், அதாவது ஒரு 25 வயசு வரலும் உயிரோடு இருந்தான். அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி செத்துட்டான். அவன் பேர் மண்ணாங்கட்டி. அவன் காரணம் என்னன்னு சொன்னால் மண்ணாங்கட்டி. அவன் எதுக்கு? குழந்தையே இல்லாத குழந்தை பிறந்ததுனால அவன் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சாங்க. நிறைய பேர் ஒரு 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 50, 60, 55 வயசு இருக்கும் ஒருத்தர், பிடி ஆஃபீஸில் வேலை செய்திருந்தார், பியூனாக வேலை செய்தார். அவருக்கு பேர் என்னடனா சின்ன பையன். அவர் பேர் என்ன? சின்ன பையன். ஆள் 55 வயசு, ஆள் நல்ல வாட்டச்சட்டமாக இருக்கிறாரு, பேர் சின்ன பையன். நான் கேட்டேன் சின்ன பையன் அப்படின்னு, கிண்டலாக சொன்னேன். என்னப்பா கிண்டல் பண்ணுறியான்னு? உன் பேர் அது தானே, உன்னை யார் இந்த பேர் வைக்க சொன்னாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பேர் அதுக்கு அவர் காரணம் சொன்னார். நிறைய பேர் காரண பெயர்கள் இப்படி இருக்கிறது, காரண பெயர்கள். இப்போ நம்ம அப்படி தான், நம்ம எங்கள் வீட்லேயும் அப்படி தான், நாங்கள் வச்சுக்கிற பேர் எல்லாம் காரண பெயர்கள். எல்லாருமே காரண பெயர்கள் தான் வைக்கிறாங்க. சிலர் நடிகர்கள் பேர் வைக்கிறாங்க, நடிகைகளை பேர் வைக்கிறாங்க, அவங்கள விரும்பினதுனால அவங்க பேரை அவங்களுக்கு வைக்கிறாங்க. சில பேர் தலைவர்கள் பேரை வைப்பாங்க, அரசியலில் பெரிய தலைவர்களாக இருப்பாங்க, சமுதாயத்தில் பெரிய தலைவர்களாக இருப்பாங்க, அவங்க பேரை அவங்களுக்கு வைப்பாங்க. காரணம் அந்த சமுதாய பற்று. இப்படி அநேக காரணங்கள், அநேக காரியங்கள் பெயர் வைக்கிறதுக்கு உண்டு. ஆனால் நமது ஆண்டவருக்கு பேர் வச்ச காரணம் ஒரு வித்தியாசமானது, ஒரு விசேஷமானது. அல்லேலூயா. படிங்க மறுபடியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
தமிழில் தான் இயேசு, ஆங்கிலத்தில் ஜீசஸ். இந்த மொழிக்கு மொழி அது பேர் மாறும். நம்ம கிரேக்கத்தில் எபிரேயில் வந்து ஜோஸ்வா அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த பேர் தான் நம்ம இப்போ இயேசுன்னு சொல்கிறோம். இயேசு அந்த நம்முடைய ஊழியக்காரங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசு அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற சுவாசமே இயேசு தான் அப்படிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது காரணமோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு என்று பெயரிட்டால் அதுக்கு என்ன காரணம்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா, இயேசுன்ற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய ஜனம். அவர் தமக்குன்னு ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்டேருந்து சேர்த்து அப்படி ஒவ்வொருத்தரா அப்படி நோவா, அப்படி நோவா கிட்டேருந்து இப்படி ஒவ்வொருத்தரை பிரித்து ஆபிரகாம் கிட்டேருந்து ஈசாக்கிட்டேருந்து யாக்கோபு, இப்படி அப்படியே பிரித்து யாக்கோபுட்டு 12 கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். 12 அதில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் முக்கியமான பேர், முக்கியமான பொறுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ எல்லா இஸ்ரவேலரும் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எல்லா இஸ்ரவேலரும் ஏன் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் எல்லாத்துலேயும் திறமையானவங்க, அப்படியானவங்க இப்படியானவங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் என்ற மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் சேர்த்து யூதர்கள்ன்ற பேர் வழங்கப்பட்டது. இப்போ எல்லாரும் இஸ்ரவேலில் இருக்கிறவங்க எல்லாரும் யார்? யூதர்கள். பல கோத்திரங்களாக பிரிஞ்சு, ஒரே தகப்ப பிள்ளைங்க தான், பல கோத்திரங்களாக பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அழைக்கப்படுறது யார்? என்னவா அழைக்கப்படுறாங்க? யூதர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரட்சிக்க வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. தமக்கென்று தேவன் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்க ஊர்ல உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா? உங்க மூலமா உங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா? உங்க குடும்பத்தை, உங்க சந்ததியை அதிலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதல் எங்கள் வீட்டில் தேவன் என்னை தான் தெரிஞ்சுக்கிட்டார். அவ்வளோ சீக்கிரத்தில் நான் ஒன்றும் இயேசு ஏற்றுக்கிடலை. இயேசு ஏற்றுக்கும் போது 20 வயசு. 20 வயசுலாம் எப்படி இருந்திருப்போன்னு உங்களுக்கே தெரியும். 20 வயசு உள்ள பசங்க எப்படி இருப்பாங்க, அப்படி தான் நானும் இருந்தேன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறதான வாய்ப்போ சந்தர்ப்பமோ எதுவுமே எனக்கு வரல. இயேசு கிறிஸ்து ஏதோ நோய்பட்டோ வியாதிப்பட்டோ பிசாசு பிடிச்சோ நான் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. இயேசு தெய்வம்னு தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டேன். இயேசு மட்டும்தான் தெய்வம்னு தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டேன். அதனால் நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது 20வது வயசில் இயேசு ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு 40 வருஷமாக அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும், என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறாங்க. யாரும் இந்துக்களாக அல்லது இயேசுவை அறியாத மக்களாக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க. என்ன தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாரு. என் நிமித்தம் எல்லாமே அவங்கள மாற்றிக்கினாங்க. அவங்கள மாற்றிக்கினாங்க. அப்போது தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைன்னா உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த வரல உங்கள் குடும்பத்தை மாற்றலைன்னா தப்பு எங்கே இருக்குதுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டை மட்டும் இல்லை உங்கள் ஊரையே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை அவர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். இப்போ இதுக்காக தான் முக்கியமானது. இந்த வசனத்தை படிங்க மறுபடியும். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களின், தமது என்னுடைய ஜனம்.
இப்போ பாருங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய நண்பர்னா யார் வருவாங்க? என்னுடைய நண்பர்கள் மட்டும்தான் நிற்பாங்க. என்னுடைய குடும்பம் சொன்னால் என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நிற்பாங்க. என்னுடைய சமுதாயம் சொன்னால் என் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நிற்பாங்க. ஆனால் எனது ஜனம், என்னுடைய ஜனம், என் ஜனம் அப்படின்னா யாரெல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். படிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனமா? மறுபடி படிங்க. அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கணும், விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கணும். விசுவாசிக்கிறவங்களா முதல்ல இருக்கணும் நீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு அப்படின்னு சொன்னாவே பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று பொருள். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. இப்போ பாருங்க, பாவம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்கிறது நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா ஆதாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டான், ஏவாள் ஆண்டவரால் படைக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன, ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்களுக்கு பாவம் எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ஏவாள் ஆண்டவரால் படைக்கப்பட்டாங்க, ஆதாம் ஏவாள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்க. 2 பேரும் எப்போ பாவியானாங்க தெரியுமா? பிசாசு சந்திக்கும் போது, பிசாசை இவங்க சந்திக்கும் போது பாவியாக மாறினாங்க. ஆமாம், அப்போ தானே. அது வரலாம் அவங்களுக்கு ஒரு பாவம்னா என்னன்னு தெரியாது, சூதுன்னு என்னன்னு தெரியாது, வாதுன்னு என்னன்னு தெரியாது, பொறாமன்னு என்னன்னு தெரியாது, கஷ்டம்னு என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க பாட்டுன்னு நிம்மதியாக தேவனுடைய சிந்தையாக வாழ்ந்தாங்க. எப்போ ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாங்களோ, இச்சை வந்துச்சோ, இச்சை வந்தால் உடனே பிசாசு வந்துடுவாங்க. எப்பெல்லாம் நமக்கு உள்ளது போதுன்னு நினைக்காம நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் பக்கத்தில் பிசாசு நிற்கிறான். எப்போ கவுப்பான்னு தெரியாது, எப்போ வேணாலும் உங்களை கவுக்கிறதுக்கு அவன் வகை தேடலாம். அங்கே பாருங்கள், அப்படி தான் அவர் சொன்னார், இந்த தோட்டமே உங்களுக்கு தான், அதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு தான் சொன்னார். ஆனால் அந்த மரத்தை காமிச்சு அதை மட்டும் போகாத, அங்கே மட்டும் பார்க்காத, அதை மட்டும் எதுக்கு போகாதன்னு சொல்லிட்டார். ஆனால் நமக்கு எப்பவுமே எங்கே போக வேணான்னு சொல்கிறோமோ அங்கே தான் அதிகமாக போவோம். எதை பார்க்க வேணான்னு சொல்கிறாங்களோ அதை தான் பார்ப்போம். என்னது, ஏன் பார்க்க வேணாம் அப்படின்னு பார்ப்போம். கேட்காத, ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னும். எப்பவுமே செய்ய வேணும்னு சொன்னால் செய்து பார்ப்போம். இந்த பழக்கம் அவங்க அப்போவே இருந்துட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க, ஆசைப்பட்டாங்க, பார்த்தாங்க. அப்போ தான் உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் பிசாசு. என்ன இதெல்லாம் ஒன்று ஆண்டவர் சாப்பிட வேணான்னு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் இல்லை, எங்களை எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிட வேணான்னு சொன்னார். இல்லை, நீயும் தெய்வம் போல மாறிடுவேன்னு அவருக்கு பொறாமை. யாருக்கு? தெய்வத்துக்கு பொறாமையாம். ஒரு விஷயம் கேளுங்களேன், புள்ள பெரிய ஆள் ஆயிடுவான்னு அப்பாவுக்கு எப்படின்னா பொறாமை வருமா? அவன் பெரிய ஆளானா சந்தோஷம், நல்லா இருறா, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படின்னு தான் அப்பா அம்மா எப்போ, எந்த அப்பா அம்மா வந்தாலும்.
கஷ்டப்படுற அப்பா அம்மா வந்தாலும் சரி, நடுத்தர அப்பா அம்மா வந்தாலும் சரி, ஹையஸ்டாக இருக்கிற அப்பா அம்மா வந்தாலும் சரி, அவங்க பிள்ளைங்க டாப் லெவலில் வரும்போது பெருமைப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. 4 பேர்கிட்ட அவன் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டான், அன்னைக்கு ஒரு 100 பேருக்காவது அதை சொன்னாமல் அவங்களுக்கு படுக்கை தூக்கமும் வராது, நிம்மதியாகவும் இருக்காது. என்ன சொல்லுவாங்க? நான் ஃபஸ்ட்டு மார்க் வந்தேன். அது கிடையாது. என் பையன் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டான், என் பையன் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டான், என் பையன் மாவட்ட லெவலில் ஃபஸ்ட்டு வந்துட்டான், என் பையன் மாநில லெவலில் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டான். ஒரு 100 பேருக்காவது சொல்ல மாட்டோம். உடனே வாட்ஸ்அப் எடுத்து 100 பேருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புறது. உங்களுக்கு தெரியுமா, என் பையன் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டான், நியூஸ் பாரு. காரணம் என்ன? அது பிள்ளைகளை குறித்த பெருமை வருமே தவிர எந்த பிள்ளையை குறித்தும் அப்பா அம்மாவுக்கு சனியம் பூச்சி செத்து தொலைலன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெற்றவர்களுக்கு பெருமையே தவிர சிறுமை கிடையாது. இப்போ பிசாசு என்ன சொல்லுவ தெரியுமா? உங்கள் அப்பனுக்கு பெருமைடா, அது பொறாமடா, உங்கள் அம்மாவுக்கு பொறாமடா, நீ நல்லா இருக்கிறன்ட்டு பத்தியா எப்படி பார்க்குறப்ப உங்கள் அம்மா கறி அப்படின்னு சொல்லி பிசாசு அப்படிதான் தெய்வத்தை விட்டு நம்மை பிரித்து விட்டான். தேவன் உங்களை என்ன சொன்னா தெரியுமா? தேவன் என்ன சொன்னா தெரியுமா? பிசாசு நீங்க அவரை போல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அதை புசிக்க வேணாம்னு சொன்னான். உடனே ஆசையை உருவாக்கிட்டானா, உடனே புசிக்க ஆசைப்பட்டாங்களா? பறிச்சு கொடுத்தானா? பறிக்கிறதுக்கான ஹெல்ப் கூட அவனே பண்ணிட்டான். பறிச்சான், புசித்தாங்க, எல்லாம் கேட்டு பாவம் அங்கதான் அங்க உருவாச்சு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் உருவாகிறதுக்கு காரணம் நீ மனசுல சிந்திச்சாவே போதும், அது கிடைச்சா நல்லா இருக்கும், நமக்குலாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு இல்லைங்க. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு சித்தமானா எல்லாத்தையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நடந்து போகும்போதெல்லாம் காரை பார்த்து சொல்லுவேன், காரை பார்த்து உன்னை ஒரு நாளைக்கு என் வீட்டு வாசல்ல நிறுத்தல நாம் தேவனுடைய பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போ தெரியுமா? காரு வாங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில். அப்போல்லாம் நடந்து போகிறதுக்கு தான் வசதி எனக்கு. அதுக்கப்புறம் சைக்கிள் வசதி கிடச்சிது. சைக்கிளில் போகிறேன். நான் காரில் போகிறத பற்றி யோசிக்கலாமான்னா யோசிக்கவே கூடாது. ஏன்னா காருங்கிறது லட்சத்துக்கு சம்மந்தப்பட்டது, சைக்கிளுங்கிறது 100க்கு சம்மந்தப்பட்டது. 100ல் சம்மந்தப்பட்டது போய் லட்சத்தில் சேர்க்க முடியுமானா 1000ல் சம்மந்தப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆசைப்படலாம். லட்சத்துக்கு சம்மந்தப்பட்டதை போய் ஆசைப்படக்கூடாது. நான் என்ன பண்ண தெரியுமா? போகிற போதெல்லாம் சொல்லிட்டு போவேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னை போல ஒரு காரை கொண்டாந்து என் வாசலில் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆசைப்படலானா நிறுத்துவேன்னு சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் நிறுத்தினேன். அல்லேலூயா. அப்போ இது ஆசை இல்லையானா? இல்லை இல்லை, இது ஒரு பொருத்தனை மாதிரி. இது ஒரு என் இயேசுவின் நாமத்தில் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டு எப்படியாவது அதை அடையணும் 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 அப்படின்னு மொத்தம் பிரச்சனையே உருவாகுது. பிசாசு அப்படி தான் உருவாக்கணும். பாவம் அங்கே தாங்க வந்துச்சு. அப்படி வந்ததா அதை நீக்கும்படி தான் இயேசு பலமுறை பாடுபட்டு அந்த பாவத்தில் இருக்கிற உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் செய்தால் நம்மளை தேவன் அழிச்சிருவாரு. இல்லைங்க, உங்களை ரட்சிப்பார். ரட்சிக்க முடியலன்னா கை கழுவி விட்டுருவார். அதுக்கப்புறம் உன்னை அழிக்கணும்னா யாரும் தேவையில்லை, நீயே போய் அழிஞ்சிட்டுவே. உன்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமானா வேணவே வேணாம். நாமளே நம்மளை அழிச்சிக்கிறது ரொம்ப ஈஸி தான். தேவன் நம்மளை விட்டார்னா போதும். தேவன் விடாத விரலும் உன்னை யாராலையும் அசைக்க கூட முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிற, அதனால உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் உன்னை விட்டா போதும், தானா நீயே போய் எங்கேயாவது சிக்கி செத்து போயிடுவேன். நீ அழிக்கிறதுக்கு தேவன் தேவையே இல்லை. தேவன் உன்னை ரட்சிக்கத்தான் தேவன் தேவை. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான்
3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் முதல்ல பார்த்தோம் அந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ யோவான் 3:17 பாருங்களேன், அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மதத்தை உருவாக்குறதுக்கு இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு ஒரு மதத்தை உருவாக்கினார், மதம் உருவாக்குறதுக்கு வந்ததில்லை. நீ யாருக்கும் மதம் பிடிக்கணும்னா ஏனைக்கு தான் பிடிக்கணும், நமக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதம் யாருக்கும் பிடிக்கல, இயேசுவின் மார்க்கம் நமக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அவர் நல்ல வழி, அவருடைய சத்தியம், அவருடைய வாசல் நல்லா இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னையா சொல்ற நீ? 1000 காரணம் இருக்கு, அதை எதை சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு அவர் ஒரு நல்ல போதகர், அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல வழிகாட்டி, அவர் ஒரு நல்ல காப்பாளர், அவர் ஒரு நல்ல தந்தை, அவர் ஒரு நல்ல தாய், அவர் ஒரு நல்ல சிநேகிதர். இப்படி 1000 காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வந்ததுக்கு என்ன நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர் உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகவே. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் போதாததுக்கு தேவன் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியும் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? அவர் மக்களுக்காக கொல்லப்பட்டாரு, அவர் மரிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. 3வது நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போன பிறகு 50 நாட்கள் கழிச்சு பரிசுத்த ஆவி என்கிற ஒரு தேற்றரவாளனை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். இப்போ இயேசு பிதா இருக்கிறாரு, இயேசு வந்து போய் இருக்கிறாரு, இப்போ திரும்பி வரப்போகிறாரு. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்று இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிறவரே கூட வச்சுக்க தெரியலன்னா அப்புறம் எப்படி நம்ம விசுவாசியா இருக்க முடியும்? ஆமாம் தானே? இப்போ நம்முடைய உதாரணத்துக்கு பாருங்களேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய உங்க கூட வச்சுக்க முடியல, ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போது எப்படி நீங்கள் பரிசுத்தாவியானவரை கூட வச்சுக்குவீங்க? கஷ்டம் தானே? அதுக்காக ஹாஸ்டலில் சேர்க்கறத நான் தப்பாக சொல்ல, ஹாஸ்டலில் படிக்கிறதெல்லாம் தப்பாக சொல்ல. ஆனால் கூடுமான வரை ஹாஸ்டலில் சேர்க்காம கூட வச்சு காப்பாற்றுங்க, படிக்க வைங்க, பெரிய பிள்ளைகள் ஆக்குங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நான்லாம் ஹாஸ்டலில் 6வதுலேருந்து 10வது வரலாம் ஹாஸ்டலில் படித்தேன். அதனால் இந்த ஹாஸ்டல் எங்கள் பிள்ளைங்களை எந்த சூழ்நிலையிலையும் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை விவரித்து சொல்கிறோன்னு அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா பல தரப்பட்ட பிள்ளைகள் அங்கே வந்து படிக்கிறாங்க. இவங்கள போல் அவங்கள போல் இவங்க மாறுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் நீங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிற பிள்ளைங்களை பாருங்களேன், அவங்க அப்பா அம்மா போல தான் மாறுவாங்களே தவிர வேற ஸ்டேஜ்
வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரலாம் அவங்க அப்பா அம்மா தான் கதாநாயகன் கதாநாயகி. அவங்கள பார்த்தா அவங்கள போல் பேசுவாங்க, அவங்கள போல் கை காட்டுவாங்க, அவங்கள போல் சிரிப்பாங்க. 90% அவங்க முழுக்க அவங்கள அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் எல்லாத்திலையும் வெளிப்படுத்துவாங்க. அவங்க பேசுறதுல வெளிப்படுத்துவாங்க, ஆக்ஷனில் வெளிப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு நளினத்தின் மூலமாக கூட அவங்க அப்பா அம்மா அதில் வெளிப்படுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வந்தவொடனே புத்தி கெட்டு போயிடும். அப்புறம் நடிகர்களை பார்த்தோன்னே அவர் தான் ஏன் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது எப்போனா அறிவு வந்த பேர் புத்தி கெட்டு போகும். அப்போ சொல்கிறது புரியுதில்ல? அறிவு வரும், நல்ல அறிவு, எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் அறியுது, அப்போ தான் புத்தி கெடும். என்னங்க அறிவு வரும் புத்தி கெடும்? ஆமாம், புத்தி கெடும் அப்போ தான். ஏன் தெரியுமா? இதுவரை பார்த்த அப்பா இதுவரை பார்த்த அம்மா உனக்கு ஹீரோவாக தெரியல. எங்கேயோ ஒருத்தன் பணத்துக்கு வாங்கிக்கணும்னு நடிக்கிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்த கதையை சொல்கிறான், அவன் சொல்லி கொடுத்த வசனத்தை பேசுகிறான், அவனுக்கு சொல்லி கொடுத்த ஆக்ஷனை காட்டுறான், இப்படின்றான், முடி எப்படி சீவறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், பேட்டை இப்படி தூக்கி விட்டா அது ஒரு ஸ்டைலுன்றான். அது ஆக்சுவலாக சாதாரணமாக பெல்ட் கட்டலாம் எல்லாருக்கும் இறங்கும். இதை அப்படி சும்மா அவன் தூக்கி விடுறான், அப்படி வளைச்சி இழிச்சு தூக்கி விட்டானா அது ஒரு ஸ்டைல்னா இவன் வளைச்சி கழிச்சு தூக்கி விட்டுருக்கிறான். இது ஒரு ஸ்டைலு. இதை பார்த்து கெட்டு போகிறான். அதான் சொன்னல அறிவு வந்தால் புத்தி கெட்டு போச்சுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன வரலாம் அவங்க அப்பா அம்மா அவன் சாயலில் அவங்க அப்பா அம்மா வெளிப்பட்டாங்க. அந்த பையனோ பொண்ணோ யாரோ அவங்க சாயலில், அந்த பிள்ளைங்களுடைய சாயலில் அவங்க அப்பா அம்மா முகம் தெரியும், அவங்க அப்பா அம்மா சிரிப்பு தெரியும், அவங்க அப்பா அம்மா அழுக தெரியும், அவங்க அப்பா அம்மா கண்ணீர் தெரியும், அவங்க அப்பா அம்மா தியாகம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்தோடனே அறிவு வந்தோடனே புத்தி கெட்டு போவான். அப்போ அவங்க சாயலில் யாரோ ஒருத்தன் தெரியுவான், யாரோ ஒரு நடிகர் தெரியுவான், யாரோ ஒரு நடிகை தெரியும். அவங்கள போல் மேக்கப் பண்ணுறது, அவங்கள போல் ஆக்ஷன் பண்ணுறது, அவங்கள போல் அவங்கள போல் சாயம் பூசுறது, அவங்கள போல் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. இயேசுவை போல உன்னை மாற்றிக்கொள். அல்லேலூயா. இயேசுவை போல. ஏன் தெரியுமா? அவர் தான் வசனத்தை பாருங்க 3:17 ஆக்கினைக்குள்ளாக அழிக்கும்படியாக வரவில்லை, அனுப்பாமல் அவராலே இந்த உலகம் ரட்சிக்கிறதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார், அனுப்பப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்க கவனமாக கவனிக்கணும். இயேசு வந்ததுக்கான நோக்கம் நிறைய பேருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய தலைவிதி. தெரிஞ்சிருக்கிற நீங்க இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வந்தது இந்த உலகத்தை தண்டிக்கிறதுக்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காக. பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆண்டவர் அடிச்சிடுவார். உன்னையே அடிக்காதவரு உன் பேரன் அடிப்பாரா? ஆமாம் தானே? அல்லேலூயா. நீ ஏன் எவ்வளோ தப்பு பண்ண, உன்னையே ஒன்றும் அடிக்கல. அவர் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, உன்னை இன்னும் நேசிக்கிறாரு. உன் பிள்ளைங்களை மட்டும் அடிப்பாரா? இல்லைங்க. உன்னை நேசித்தது போல பல மடங்கு உன் பிள்ளைகளையும் அவரை நேசிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை தண்டிக்கிறதற்காக அல்ல, ரட்சிக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வசனம் இப்போ வாஸ்தவமே உலகத்தை ரட்சிக்க வந்தாருன்னு சொல்லிட்டு பாவத்துக்கு அப்படின்னு தண்டனை கொடுக்காம அதன் மூலமாக தேவன் என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ரட்சிப்பு, நித்திய நீதி, எப்பொழுதும் நமக்குள்ள நிலைச்சிருக்கிற நீதியை கொடுக்குறாரு. அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சமாதானம் கொடுக்குறாரு. இது எல்லாம் எதனால் கிடைக்கிறது தெரியுமா? ரட்சிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நித்திய நீதி, ஆசீர்வாதம், சமாதானம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே சமாதானமே இல்லாத இருந்திருப்போம். எப்போ பார்த்தாலும் அழுகையும் கண்ணீராக இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க கண்ணீரெல்லாம் மாறிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா. அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? இயேசு. அவர் ரட்சிக்க வந்தார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அல்ல, அழிப்பதற்காக அல்ல.
உன்னை ரட்சிக்குவதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமேன். மூன்றாவது நீங்க கவனிங்க. ஆமேன், ஆமேன். இப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன். இழந்து போனதை தேடுவதற்காகவும் ரட்சிக்கிறதற்காகவும் தான் இயேசு வந்தார். யாரு எதை இழந்து போனாங்க? யாரு எதை இழந்து போனாங்க அவர் ரட்சிக்கணும் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனுக்கு அருகில தேவனை பார்த்து பேசணும். ஆதாம் கிட்ட, ஆதாமே எங்க இருக்கிற? அவன் தப்பு பண்றவரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து பேசலாம். இங்க இருக்கிற ஆண்டவரே, இங்கே விளையாடிட்டு இருக்க ஆண்டவரே, இங்கே என் மனைவி கூட சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே, என் மனைவி கூட விளையாடிட்டு இருந்த ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். என்னங்க அபத்தம் பேசுறீங்க? மனைவி கூட விளையாடுறதா? என்ன இது? மனைவி புருஷன் மனைவி கூட விளையாடுறதா? என்ன இது அக்கிரமெல்லாம் சொல்றீங்க? அப்படி நீங்கள் விளையாடலைன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் சொந்த புருஷனோட உங்கள் சொந்த மனைவியோட விளையாடுறது, சந்தோஷமாக இருக்கிறது எந்த விதத்திலும் எப்பொழுதும் தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஒரு 40 வயசில் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப பேர் விளையாடுறதே கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பார்த்து பேசுவீங்களா? அவர் அந்த மூலையிலேருந்து டெலிஃபோனில் பேசுவார், நான் இந்த மூலையிலேருந்து இன்டர்காமில் பேசுவேன். அவர் மூஞ்சை பார்த்து பேசவே மாட்டாங்க. தண்ணி அப்படி வரும், லபுக்குன்னு வாங்கி குடிச்சிக்க வேண்டியது தான். இல்லை அது ரோபம் மாதிரி அப்படி போயிடும். அப்புறம் அது சோறு வந்து தட்டில் டொம்முன்னு வந்து வைப்பாங்க, எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இல்லைன்னா அதுவும் போயிடும். இல்லைங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவி, தேவன் உங்களுக்கு கொடுத்த புருஷன், தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை, இவங்களா கூட நேசிங்க, இவங்களா கூட விளையாடுங்க, இவங்களா கூட அன்பா இருங்க. இது நான் சொல்லலை, அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இது இல்லைன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி சந்தோஷத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆதாம் அப்படிதான் சந்தோஷத்தை இழந்துட்டான், ஆண்டவரோட இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டான். ஆண்டவர் வந்தாரு, ஆதாம் எங்கப்பா இருக்கிற? ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டேன், அதனால ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன். இதுக்கு முன்னே நீ ஒளியிலையப்பா, என்னை பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவியே, என்னை வந்து அணைச்சிக்குவியே, என் மார்பில் சாய்ச்சிக்குவியே, இப்போ ஏன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன்? அப்புறம் தான் சொல்றான், நீங்க கொடுத்தீங்களே ஒரு பொண்டாட்டி. எப்படி சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லல, நீங்க கொடுத்தீங்களே. எப்பவுமே நம்ம அப்படிதாங்க, நாம ஒரு தப்பு பண்ணோம்னா அதை நாம ஏத்துக்கிறதே கிடையாது. உன்னால தான் பொண்டாட்டி புருஷனை உன்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீ இப்போ கல்யாணமே பண்ணாத இருந்தாலும் கேள்வியாக தான் இருப்ப, வயசானா கேள்வி ஆகத்தான் ஆகணும். நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான். என்னங்க இது? யோசித்து பார்க்கறதே கிடையாது. கல்யாணம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் வயசான கேள்வி ஆயிடுவோம், கிழவன் ஆயிடுவோம். ஆமாம் தானே? அப்போ உன்னால தான் நான் இப்படி ஆனேன், இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எப்படி இருந்திருப்பேன்? லாசர் மாதிரி இருந்திருப்பியா? நாய் நக்கிட்டு போறதுக்கு? யோசிக்கணுங்க. எதுவும் பாருங்க, உங்க குடும்பம், நீங்க, உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க கூட அன்பை காட்டுங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேசுங்க. அவர் வடக்கில் திரும்பினா இவங்க தெற்கில் திரும்புவாங்க, தெற்கில் திரும்பினா அவங்க வடக்கில் போவாங்க. பிள்ளைங்களே ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே அப்பாவுக்கும் பிள்ளைக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது. அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடு. ஏன் இது இன்னும் இப்படி போய் சுற்றிக்கின்னு வந்து வாங்கணும்? ஏன் நேரம் உனக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாரா? அவர் இன்னும் எப்போ உனக்கு விரோதி ஆனார்? உனக்கு சோறு போட்டது, படிக்க வச்சது, வளர்த்தது, ஆளாக்குனதெல்லாம் அப்போ உனக்கு செலவு பண்ணது உனக்கு தெரியாதா? ஏன் இப்போ மட்டும் அப்படின்னா
அவங்களுக்குள்ள சரியான அந்த கனெக்ஷன் சரியா இல்லை. மூஞ்ச பார்த்து பேசுறதில்ல. அப்புறம் பார்த்து அப்பா வராரு அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே பயமுறுத்தி பிள்ளைங்களை அப்பா கூட சேரக்கூடாது பண்ணிடுவாங்க. அப்பா வர்றாரு அடிப்பார், அப்பா வர்றாரு கொன்னுடுவார். அவன் வளரும்போது ஐயோ எங்கள் அப்பா வந்தால் கொன்னுடுவாராமே ஓடி ஒளிஞ்சிக்க ஆரம்பித்தான். இப்படி தான் அப்பா வர்றாரு, அப்பா கிட்ட கேள்றா. அவன் பிள்ளைக்கு சொல்லித்தாருனா ஏன் அம்மா அம்மாவை பார்த்துக்கல நீ அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். அம்மாவை பகைக்க வைக்கக்கூடாது. அம்மா உங்கள் அம்மா எப்பவுமே அப்படிதான்டா, அவன் மோசமானவடா அப்படின்னு சொன்னா அவன் மனசுல தான் வளரும். எப்போ இருந்தாலும் அம்மாவை 25 ஒரு கை பார்த்தலாம் தான் 26:2. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே தான் தவறி போகிறோம். அங்கே தான் நமக்கு கெடுத்த ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறோம். கணவன்ங்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறோம், மனைவிங்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறோம், பிள்ளைகள்ங்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறோம். ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேசுறது கிடையாது. தேவைக்கு இன்னொருத்தர் டெலிஃபோனில் பேசுகிறோம், இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்து கேட்கறதில்ல. என் தேவையை என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல முடியல, என் பிள்ளைக்கு தேவையை அப்பா கிட்ட சொல்ல முடியல. காரணம் அவங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ தான் அதை இழந்துடும். பிள்ளை அப்பாங்கிற உறவு இழந்துட்டோம், கடவுள்கிட்ட இருக்கிற நம்ம உறவை இழந்துட்டோம். இப்படி எல்லாத்தையும் இழந்து எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கோம். பிள்ளைங்களை தேடுறாரு, தேவன் தேடுறாரு. ஆதாம எங்கே ஓடி ஒளிஞ்சிட்டோம்பா அப்படின்னு சொன்னான். அதனால தான் உன்னை தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. பக்தன் அழகா பண்ண, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், ஆமென், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானேன் நான் மகளானேன், மகனானே நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்க உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்க உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நம்ம இழந்தது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இழந்துட்டோம். பிள்ளைங்க அப்பா மூஞ்ச பார்த்து பேசுறது கிடையாது. அப்பா எது வந்தாலும் அம்மா போய் சிபாஸ், அப்பா வேண்ட காசு வேணும், அப்பா வேண்ட பேனா வேணும், அப்பா வேண்ட புக்கு வேணும், அப்பா வேண்ட உதவி வேணும். அம்மா தான் நடுவில் தரகரா நிற்பாங்க. ஏங்க உங்கள் பையன் என்னமோ கேட்குறான், ஏன் அந்த பையனுக்கு நேராக வந்து கேட்க தெரியாது, நாம் கேட்க விட்றது கிடையாது. போய் அப்பாவை கேள்றா. எதுக்கு வந்து நீயே மீடியேட்டரை மாறுற? அப்பா கிட்ட போய் கேளு, அம்மா கிட்ட போய் கேளு. அப்பா அம்மா ஒருத்தருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட். சில பேருக்கு வந்து கோவத்திலேயே அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது பார்த்துக்கிது, பிள்ளைங்களை நம்ம பக்கமாக அடியே வசப்படுத்தி வச்சுக்கிறது. பின்னால் வச்சு செஞ்சிருவான் ஜாபகம். நீங்கள் பாசமாக வளர்த்திங்கன்னா, 2 பேரும் பாசமாக வளர்த்திங்கன்னா அது பாசமாக இருக்கும். இன்னி வரலும் பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. நேற்று கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசணும். எப்போல்லாம் நாங்கள் எங்களுக்கு பேசணுன்ட்டு வந்து உட்காந்து வந்து ஹாலில் வந்து உட்காந்துன்னு பேசிகிட்டு இருப்போம். அந்த கூட்டத்தில் சாலமோன் மனைவி, எங்கள் மனைவி, என் மனைவி எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. மூலையில் ஒருத்தர் உட்காந்துருப்பான். ஆனால் பேச தெரியுமா எல்லோரும் பேசுவோம். கருத்து சொல்கிறது சில நேரத்தில் சொல்லுவாங்க, சில நேரத்தில் கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், எப்படி ஆதாம் தேவனிடத்திலிருந்து உறவை இழந்தானோ அதை போல் நாம் இன்றைக்கி
நமக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற உறவை இழந்து போய் ரொம்ப கீழே கிடக்கிறோம். பாசம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை. யாராவது நம்மளை பார்த்து பேசுகிறாங்கன்னா, ஏன்ப்பா நல்லா இருக்கிறியான்னா, ஐயோ என்ன நல்லா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம தெய்வம்னு நினைக்கிறோம். காரணம், வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பாசம் காட்டலை, நேசிக்க வேண்டிய யாரும் நேசிக்கலை, யாரும் அந்த அன்பை காட்டலைங்க. இன்னைக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய பணத்தை கொடுத்து உதவத்தை விட பார்த்து அவங்கள தொட்டு, அம்மா நல்லா இருக்கிறியம்மா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், நீ ஒன்றும் கொடுக்கவே வேணாம், சொல்லி பாருங்களேன், உன்னை எங்கே வந்த உடனே எங்கே இருக்கிறேன்னு தேடுவாங்க. இந்த பேரை சொல்லி அந்த அக்கா, அந்த தங்கச்சி எங்கே, அந்த பொண்ணு எங்கே, அந்த பாப்பா எங்கே கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த அன்பு. பணம் கொடுக்கறது மறைஞ்சிடுங்க, மாறிடுங்க. பணம் உன் தேவையை சந்திக்க முடியாது. இன்னைக்கு உனக்கு 1000 ரூபாய் தேவை இருக்கும், நாளைக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படும், அதை என்னால் கொடுத்து சமாளிக்க முடியாது. ஆனால் அன்பை எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். அது இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம இழந்து போனது என்னன்னா, தேவனோடு கூட இருந்த அந்த லிங்க் நமக்கு இழந்து போயிட்டோம். தேவனோடு இருக்கிற அந்த உறவு நம்ம இழந்துட்டோம். அங்கதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இழந்து போனதை மறுபடியும் ஒட்ட வைக்கவும் மறுபடியும் உங்களை ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்க என்ன இழந்தீங்கன்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் போய் இந்த வசனத்தை படிச்சுட்டு கேட்டு பாருங்க, என்னென்னலாம் தேவனோடு கூட தேவன் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார். அது அத்தனையும் உனக்கு கிடைச்சிச்சா? இதுவரை கிடைக்கலன்னா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் எங்கேயோ இழந்து போயிட்டேன். நீ தொலைச்சதை நீ தேடணும். உனக்கு கொடுக்க அவர் வந்திருக்கிறார். நீ எந்த இடத்துல உன்னை வச்ச, நீ இப்ப எங்க இருக்கிற, உன்னை கழுவி தூக்கி உயரத்தில் வச்சார். கொஞ்சம் கொஞ்சமா வழுக்கி 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 போய் சேத்துல கிடக்கிற. அவர் வராரு, எங்க நான் வச்சேன், மேலே வச்சேன், எங்க காணுமே அப்படின்னா நீ கீழே இருந்து கை காட்டிக்கிற. ஆண்டவரே இங்க இருக்கிறோம்பா, ஏசுராதரா இங்க இருக்கிறோம்பா, எங்க தேடுறாரு, இன்னும் கொஞ்சம் கீழே, எங்க இன்னும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம் இல்லை ரொம்ப கீழே போயிட்டேன். அல்லேலூயா. அப்புறம் தான் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19. அபிஷேகம் பண்ணினார். ஆமென். வரல்ல சொல்லமா. இப்போ நீங்கள் வந்துட்டேன், அவங்க கவனிச்சு பாருங்களேன். அடுத்தது தேவன் எதுக்காக அனுப்பப்பட்டார், எதுக்காக இயேசு வந்தார். இப்போ முக்கியமானது இயேசு ஏன் வந்தாருன்றது தான் கேள்வி. அல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனா வரணும், இதான் முதல் கேள்வி. நிறைய பேர் உலகத்தில் கேட்குறாங்க, அவர் தான் தெய்வமாச்சே, இருந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாமே. அப்படி பண்ண முடியாதுன்னு தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அப்படி பண்ண முடியாதுன்னு தான் இயேசு வந்தார். பாருங்க, சூரியன் இறங்கி, சூரியன் மேலே இருக்கல சூரியன், அது இறங்கி உன்னை கைப்பிடிச்சி தூக்கினா எப்படி இருப்ப? சத்தமாக சொல்லுங்க. ஏங்க? அது பவர் அவ்வளோ. சூரியனுடைய பவரே அவ்வளோன்னா இந்த உலகத்தை படைச்சவருக்கு, சூரியனை படைச்சவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அதுதான் அவர் நேராக வராமல் அவர் மனுஷனாக வந்தார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது நீங்கள் பாருங்களேன், இந்த வசனத்தில் அவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார். அவர் போன உடனே ஒரு புஸ்தக சுருளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவரை வாசிக்க சொன்னாங்க. அவர் நேரா தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கிறார்.
என்னன்னு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? சத்தம் காணும் பத்தியா? எல்லாத்துக்கும் அல்லையா சொன்னீங்க, செய்திக்கு அல்லையா சொன்னீங்க, எல்லாத்துக்கும் அல்லையா சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களால் சொல்ல முடியல பாருங்க. என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கணும். இருந்தா தான் உங்களுக்கு சரியான ரட்சிப்பு, சரியான வழி நடத்துதல் கிடைக்கும். இப்போ நீங்கள் பாஸ்டர் சாமுவேல் எங்களை வழி நடத்துவார், சத்தியமாக முடியாது. அவர் வசனத்தை எடுத்து போதிக்க முடியும் என்னால், வழி நடத்த என்னால் முடியாது. வழி நடத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எப்பவுமே எந்த மனுஷனை நம்பி ஏமாந்துறாதீங்க. அவங்களால உங்களை வழி நடத்த முடியாது. பெரிய தலைவர் யாராலையும் முடியாதுங்க. அதுக்குத்தான் வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. அவர் வழி நடத்துறதுக்கே என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அது முக்கியம். நம்ம வேற யார், நீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாஸ்டரை பிடிக்கும், தப்பு இல்லை, பிடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உன் நம்பிக்கையை அவர் மேலே வைக்கிறது தான் தப்பு. உங்களுக்கு பிடிக்கிறது தப்பு இல்லை, பாஸ்டர் என்னை பிடிக்கிறது தப்பு இல்லை, நம்பிக்கையை பூரா என் மேலே வைக்கிறது தான் தப்பு. அப்போ யார் மேலங்க வைக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் உங்கள் நம்பிக்கை முழுக்க இருக்கணும். வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்கள் நம்பிக்கை இயேசு மேலே மட்டும்தான் இருக்கணும். வேற யார் மேலேயும் வைக்க கூடாது. அக்கா மேலே, தங்கச்சி மேலே வைக்க கூடாதுங்க. உன் நம்பிக்கை முழுக்கம் ஆண்டவராகிய இயேசு. எங்கள் தலைவருங்க அவர்லாம் எங்கெல்லாம் எப்படி நடிச்சுத்தார் தெரியுமா? தயவு செய்து சொல்கிறேன், எந்த மனுஷன் மேலேயும் உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் நினைப்பீங்க அவர் எங்களை காப்பாற்றிடுவாருன்னு. கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை விட்டுருக்கலாம். அப்போது நடுத்தெருவில் தண்ணி ஆழத்தில் மூழ்கி போய் மூச்சு போகிற மாதிரி துடிக்கிறத விட இப்போவே கர்த்தராகிய இயேசுவை நம்புங்க, பிழைச்சி கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதல்ல என்ன வந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போது சுவிசேஷம் கிடைக்காதவங்க எல்லாருமே தரித்திரராக இருக்கிறார்கள். சுவிசேஷம் பெற்றுக்கொண்டவங்க அந்த தரித்திரத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சுவிசேஷம் கிடைச்சதா? உங்களுக்கு கிடைச்சதா? நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சதுனால தானங்க விசுவாசியா மாறினீங்க. ஆமாம் தானே? நீங்க விசுவாசியா மாட்டீங்க. அப்போ சுவிசேஷம் எப்பொழுதோ உங்களுக்கு கிடைச்சது, நீங்க விசுவாசியா மாறிட்டீங்க. இன்னும் சுவிசேஷம் கிடைக்காம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார். நீங்க தேவனோட அபிஷேகம் பெற்றீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரர் யாரு? யாருக்கெல்லாம் சுவிசேஷம் போய் சேரலையோ அவங்க எல்லாருமே தரித்திரர் தான். யாருங்க தரித்திரர்? அப்ப நீங்க தரித்திரர் இல்லை. ஏன்? நாங்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம். சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டதினால் நான் தரித்திரன் இல்லை. சுவிசேஷம் பெறாதவர்கள் தரித்திரராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன் தலைமையில் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஆவியானவர் அவர் தலைமையில் வந்து இறங்கினதுக்கான காரணம் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. அடுத்தது பாருங்க, இரண்டாவது கவனிங்க, இருதயம் நறுங்குண்டவர்கள். ரொம்ப முக்கியங்க, இருதயம் நறுங்குண்டவர்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போகிறதுக்கான காரணம் அவங்க இருதயத்தில்
நறுங்குண்டு போனது தான். நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. ஆனால் நினச்சது தப்பு இல்லை, யாரை முன்னிறுத்தி நினச்சேன்றது தான் தப்பு. நீ என்ன பண்ண, உண்மையான தெய்வத்துக்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இப்படி நான் நினைக்கிறேன், இது நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மையான தெய்வம் அதை கேட்கும் பார்க்கும். நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஒரு மரத்துக்கிட்ட, கல்லுக்கிட்ட நீ போய் சொன்னி கடவுளே கடவுளே. ஒரு மனுஷங்கிட்ட கடவுளே கடவுளே, மனுஷங்கிட்ட கடவுளே கடவுளேன்னா அவனுக்கு ஒரு நாள் வரும், செத்து போயிடுவான். அந்த கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒன்று, உண்மையான தெய்வம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. நீங்க எது சொன்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும், எது கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன பண்ணாலும் அவர்கிட்ட தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் உங்களை கடவுளான்னு நினைக்கிறேன், ஏன் நினைக்கிறேன், நாளைக்கு நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், என்ன கடவுளாக நினைக்கிறேன்னு இன்னைக்கு நீ யோசிக்க வேண்டிய விஷயங்க. எந்த மனுஷனையும் கடவுளாகவோ தலைவனாகவோ ஹீரோவாகவோ வைக்கவே வைக்காதீங்க. உனக்கு கடவுள் யாரு, தலைவன் யாரு, ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா. டைம் ஆச்சு, நீங்களும் சொல்லலை, நானும் பார்க்கல. இன்னத்த போங்க, 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்துட்டேனே. டைமை பார்க்க யாருமே பார்க்கலையா? கை காட்டியிருக்கலாம் இல்லை? சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. இதோடு நிறுத்திக்கலாம். கர்த்தருக்கு சித்தமான இது இன்னொரு முறை நம்ம சொல்லி கொடுக்கலாம். 3வது 4வதுலேயோ நிற்கிறோம்ல, அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம இன்னொரு முறை உங்களுக்கு அதை சொல்லி, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது, அதனால் சொல்லணும்னு நினச்சேன். அந்த மைண்டில் தான் டைமை பார்க்காத விட்டேன். நீங்களும் டைம் பார்க்கல பாருங்களேன். கவனிக்க அப்படியே ஒரே நான் பேசத்தோ நீங்கள் அப்படியே ஒரே குஷியாக என் கூடவே வந்துட்டீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வசனத்துக்காக, இந்த வார்த்தைக்காக கர்த்தர் ரட்சிக்க வந்தது, பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தபடியால் அவருக்கு நன்றி சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.